ஓம் அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய அளவில்லாத அன்பின் நாமத்தினால் வாழ்த்துக்களை சொல்லி உங்களை வரவேற்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறபடினால் இந்த நாளும் தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். இந்த நாட்களிலும் பரிசுத்த தேவன் உங்களுடைய எதிர்காலத்துக்குண்டான வார்த்தைகளை கொடுத்திருப்பார் என்று சொன்னால், உன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வந்திருக்கும் என்று சொன்னால், இதுவரை இல்லாத ஒரு விடுதலை பார்க்க முடியாதபடி தடைகளாக காணப்பட்டு கொண்டிருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு தேவன் மீண்டும் அவர் நினைவுபடுத்துகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ ஜனமே, இந்த ஆண்டு ஜனவரி தொடங்கும் பொழுது பரிசுத்த ஆவியினர் உங்களுக்கான ஒரு வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கலாம். உன் எதிர்காலத்துக்குண்டான நல்ல காரியத்தை சொல்லி இருக்கலாம். நீ வாழக்கூடிய ஆசீர்வாதத்துக்குண்டான வழிகளை திறந்து கொடுத்திருக்கிறான். இல்ல ஊழியத்தின் பாதைகளை இவ்விதமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி உனக்கு உணர்த்திருக்கலாம். இல்லை உன் குடும்பத்தை எல்லையில்லாமல் ஆசீர்வதித்து நீங்கள் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு சமாதானமாக இருப்பீர்கள் என்று சொல்லி உங்கள் தகப்பன் சொல்லியிருக்கலாம். ஒருவேளை இதுவரைக்கும் அதை நிறைவேற்றப்படாமல் தடைகளாக காணப்பட்டு கொண்டு இருக்கும் என்று சொன்னால், உன் குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லை உன் குடும்பத்தில் ஒரு திருமண காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம். இல்லை கர்ப்பத்தின் கனிகள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இல்லை இந்த வியாதிகள், இந்த கடன் நெருக்கங்களிலிருந்து பரிசுத்த ஆவினர் விடுவித்து காத்துக்கொள்வார் என்று ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரே, அது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்று சொல்லி நீ ஒருவேளை அங்கலாய்ப்போடு கூட வேதனையோடு கூட நீ அழுது கொண்டு இருப்பாய் என்று சொன்னால், பரிசுத்த ஆவினர் மீண்டும் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற்றப்படும். பரிசுத்த தேவன் உனக்கும் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்கள் நிறைவேற்றப்படும். அவர் ஒருபோதும் உன்னை என்னை மறந்து விட மாட்டார். உன் குடும்பத்தை மறக்கிற தேவன் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை மறக்காதபடி அவர்களை அழகாக வழி நடத்தி கொண்டு வந்தார். அந்த ஜனங்கள் மீது அவர் வைத்த அன்பு பாசங்கள் தான் அவர்களுடைய எல்லைகளை விரிவாக்கி கொடுத்தது. அந்த தலைமுறைகளுக்கு உண்டான ஒரு பங்கிட்டு கொடுத்து அவர்களை ஆசீர்வாதமாக வைக்க உதவி செய்தது. இன்றைக்கு இந்த தேவன் உன் தலைமுறைக்கு உண்டான ஒரு நிறைவுடைய ஆசீர்வாதத்துக்கு உண்டான வாக்கு தத்துவத்தை தான் தேவன் உனக்கு கொடுக்கிறார். இன்றோடு உன்னுடைய வாழ்வை ஆசீர்வதித்து இந்த சந்தோஷத்தோடு நீ இருக்கும்படியாக பரிசுத்த தேவன் விரும்பவில்லை. அதை தாண்டி அதற்கு மேலாக உன்னுடைய கண்கள் பார்க்கும்படியாக உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கும்படியான ஒரு வாக்கு தத்துவத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வாக்கு தத்துவமானது நிச்சயமாக அதை நிறைவேற்றப்படும். பயப்படாத சகோதரா, ஏன் பயந்து கொண்டு இருக்கிறாய்? ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேறி எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த பணங்கள் எல்லாம் என் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு செய்ய முடியாமல் தடைபட்டு கொண்டிருக்குது என்று சொல்லி நீ ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கிறாயா? இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், உன் வருமானங்கள் வீண் போகாது, உன்னுடைய உழைப்புகள் வீண் போகாது. நீ வெறுதாகவே உழைக்க மாட்டாய். உன்னுடைய உழைப்புக்குண்டான பலனை பரிசுத்த தேவன் இந்த நாளில் நிச்சயமா உன் கரத்துல கொடுப்பார். நீ எதிர்பார்த்த அந்த பிசினஸை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்தை நோக்கி தான் நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்வில தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். இன்றைக்கும் தேவன் சொல்லுகிறார், நீ எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய், எதற்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய், இப்பொழுது அதை வேதனைகளை தீர்க்கும்படியாக தேவனுடைய வார்த்தைகள் உன்னை நோக்கி வருகிறது. கேட்க ஆயத்தமாக இருக்கிறாயா? இதோ உனக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் சொன்ன வார்த்தைகள் தாமதமாக இருக்கும் என்று சொன்னார், தேவன் மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறார். மகா பரிசுத்தம் இரக்கமுள்ள எங்கள் அன்பு தெய்வமே, இதோ இந்த நேரத்தில் உமது பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்திருப்பீங்க சுவாமி. அந்த வாக்கு தத்துவங்களை நினைவு கூர்ந்தப்பா. அந்த பிள்ளைகளுக்கு எப்படி ஆபிரகாமுடைய வாக்கு தத்துவத்தை நினைவு கூர்ந்து அவனுக்கு ஏற்ற நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை உருவாக்கி கொடுத்தீரோ, இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியத்தை குறித்து நீங்கள் சொன்னீர்களோ அத்தனையை நிறைவேற்றி கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தோடு உடைய பிள்ளைகளை வைத்திருங்கள்.
ஆமென். ஆமென்.